வலையொலி தமிழுறவுகளை வணக்கம். கல்லாடம் கற்றவரோடு சொல்லாடம் கொள்ளாதே என்கிற ஒரு தொன்மொழி உண்டு. கல்லாடம் படித்தால் அவர் மிகுந்த அறிவு பெற்றவராக இருப்பார் என்பது பொருள். கல்லாடம் சங்ககாலம் அருவிய காலத்துக்கு பிறகு தோன்றிய சைவம் சார்ந்த பொருண்மை இருந்தாலும் அதில் 90 விழுக்காடுக்கு மேலே செவியல் இலக்கிய தாக்கம் அல்லது சங்க இலக்கிய தாக்கம், அகப்பொருள் துறை தாக்கம் இருப்பதை நாம் நுட்பமாக பார்க்கிறோம். அது ஒரு அக இலக்கியம் கல்லாடம். இப்போ சான்றுக்கு ஒரு பாடலை பார்க்கலாம். கல்லாடத்தில் 24வது பாடல் காமமிக்க கழிபடர் கிழவி. நம்ம சிலப்பதிகாரத்தில் நிறைய அதை பார்க்குறோம். தலைவி மாலை நேரம் மிகுதியான காதலின் காரணமாக துயரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு உளவியல் அடிப்படையிலே தன்னுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற பகுதி காமமிக்க கழிபடர் கிழவி. அவலக்கிழவி என்றே அதனை சொல்லலாம், துன்பக்கிழவி என்று அதனை சொல்லலாம். 50 அடிகளில் கல்லாடல் எழுதுகிறார். நேரிசை ஆசிரியப்பா வடிவமாக இருக்கிறது. நெய்தல் நிலத்தில் தலைவி என்ன செய்கிறாள்? ஏ உப்பங்கிழியே, ஏ குறுகே, தாழை பொழிலே, கடலே, மண்ணும் கடலே, நிலை பெற்ற கடலே, உங்கள் இன்பம் பெருந்துணை. உங்களோடு நான் இப்படி தனிமையிலே மாலை நேரத்திலே வந்து பேசுவது தான் எனக்கு பெரும் துணையாக இருக்கிறது. ஏன்? இவள் தலைவனை பிரிந்து துயருற்றிருக்கிறாளே, இவளோ துயரம் பெறுவது என் என்று வினவாது இருக்கும் கேண்மை. இந்த உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரும் என்னிடம் வந்து உன்னுடைய துயரம் யாது என்று என்னுடைய துயரத்தை பகிர்வதில்லை. அப்படியானால் நண்பர்களே, ஒரு பெண்ணுக்கு துயரத்தை பகிர்வதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அவள் வந்து இயற்கையோடு தான் பேசுகிறாள். அப்படி இயற்கையோடு பேசுகிற போது கேட்காதன கேட்கணும் போலவும்னு தொல்காப்பியர் சொல்கிற மாதிரி கடலும் குறுகும் அங்கே இருக்கக்கூடிய தாளம்பொழிலும் அவளுக்கு வந்து துணையாக கேட்கிற பொருளாக தெரிவதை பார்க்குறோம். அதில் ஏன் இவர்கள் இந்த கல்லாடம் கற்றவரோடு சொல்லாடம் கொள்ளாதே என கூறினார்கள் என்பது நுட்பமாக நம்ம பார்க்குறோம். உப்பங்கிளி இருக்கிறது உப்பங்கிளின்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கு வந்து மனம் சூழ் கிடந்த நீள்கருங்களி அப்படிங்கிறார். மனம் மிகுந்த நீண்ட களி அப்படி கூட போட்டால் பரவாயில்ல. நிறைய தாமரை மலர்கள் பூத்தாங்கிற அடைமொழியை போடுறார். அப்போதும் அவருக்கு மனநிறைவு இல்லை. வானவர் தலைவன் இருக்கிறானே, வானவர் இறைவனுடைய உடலில் 1000 கண்கள் இருக்குமே, அவன் நிலத்தில் கிடந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற உப்பங்களி. அப்போது ஒரு உப்பங்களிக்கு எத்தனை அடைத்தொழில்கள், எத்தனை உருவகங்கள். மடப்படை குறுகே அப்படின்னு சொன்னால் போதுமானது. ஏ குறுகுங்கிற பறவையே, அழகானவளே அப்படின்லாம் சொன்னால் போதுமானது. அப்படி அவர் சொல்லலை. அந்த உப்பங்களிலே அமர்ந்து கொண்டு எப்பொழுது இந்த வெண்மையான இறால் மீன்கள் அல்லது விரால் மீன்கள் வருமோ அவற்றையெல்லாம் உண்பதற்காக காத்திருக்கிற குறுகே, கொஞ்சம் என்னுடைய சோகத்தை கேள். அதே போல் தான் இந்த தாழைச்சோலை, அந்த தாழைச்சோலையினுடைய வர்ணனை, அவற்றையெல்லாம் விட நண்பர்களே, இந்த இன்னும் பலவாய் மண்ணும் கடல்னு சொல்லுகிற தொடர் இருக்குது. அது என்ன இன்னும் பலவாய்? ஏற்கனவே அவர் 12 உருவகங்களை அடுக்குகிறார். இந்த கடலை பற்றி சொல்கிறப்போ 28 அடிகள், 12 உருவகங்கள். அதாவது அதை வந்து அணிமணிகளாலான மணிமண்டபம் அப்படிங்கிறார். என்னவா, நேரத்தை அளப்பதற்கு ஞாயிறு திங்கள்ங்கிற 2 பொழுது கருவிகளை வைத்து இருக்கக்கூடிய மண்டபம் இந்த கடல். அதுதான் வந்து இங்கே அனுப்பி இந்த நேரத்தை பகலும் இரவும்னு அளக்கிறது. அப்புறம் இந்த மண்மகள் இருக்கிறாளே, பொறுமையின் தாயாக இருக்கிற இந்த மண்மகள் களையாத ஆடை இந்த கடல். ஆமாம், முழக்காத முரசு. அது யார்? இந்த காலத்தில் வந்து இயற்கை வந்து முழங்காத முரசாக இருக்கிறது. ஒரு பெரிய பேரரசாக உருவகம் செய்கிறார். நெடுமால் படுத்திருக்கக்கூடிய பள்ளியறையாக இது இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிற போது ஒன்றுக்கு ஒரு 4-3 வரிகளில் ஒரு விளக்கங்கள் வேறு இருக்கின்றன நண்பர்களே. ஆமாம், முத்துமணி கிடங்குங்கிறார். அரங்குங்கிற சொல்லுக்கு கிடங்குங்கிற பொருள் இருக்குது. முத்துக்கள் கிடக்கிற கிடங்குங்கிறார் கடலை. அதே போல் இந்த பரதவர்கள் வந்து நிறைய மீன்களை அறுவடை செய்கிற வயலே அப்படிங்கிறார். அப்புறம் மிகச்சிறந்த ஆலயம்ங்கிறார். ஆலயம்னா கோயில்னா மன்னன் இருக்கிற இடம். மன்மதன்கிற வேணில் கிழவன் அப்படிங்கிறாரு. அவனுடைய அந்த ஆயுதங்கள், காதலுக்கான அல்லது காமத்தை தூண்டுகிற ஆயுதங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு தென்றல் வீசுகிற மிகச்சிறந்த கோயிலே என சொல்லுகிற போது நுட்பமாக ஓமைக்குள்ளே உருவகத்துக்குள்ளே நிறைய துன்பங்கள் இருக்கிற பகுதியை இந்த கல்லாடத்தில் பார்க்கலாம். செவ்வியலுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடுனா, துன்பங்கள் மிகுதி. சகரத்தவர்கள் வந்து தோண்டினார்கள். அது வந்து வட்டமான ஓமகுண்டத்தை அவர்கள் தோண்டி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் வேள்விக்கு இருக்கிற தகழி இருக்கிறதே, இந்த இயற்கை வேள்வியினுடைய தகழி இது. அப்புறம் இந்த நஞ்சுண்டகண்டன் இருக்கிறானே, அவனுடைய
அமுதகானம், அந்த நஞ்சு தங்கி இருக்கக்கூடிய இடம். அப்புறம் பெரிய மடைப்பள்ளி. இது இயற்கை இந்த சமூகத்துக்கு தருகிற சமையல் கூடம். இது ஒரு கடலை எப்படியெல்லாம் உருவகிக்கிறார்கள் பாருங்கள். ஞாயிறும் திங்களும் வருகிற மணிமண்டபம், களையாத ஆடை, முளக்காத முரசு, மிகச்சிறந்த கிடங்கு, அறுவடை செய்கிற வயல், ஆலயம், தகளி, நஞ்சுகண்டம், மடைப்பள்ளி, பெரிய மரக்கலம்ங்கிற தேர் ஓடுகிற வீதி, பெருந்தேர் வீதி. இந்த கோயிலை பற்றி சொல்லுகிற போது சுரவன்கிற பெரிய தலைவன் போர் புரிகிற போர்க்களம். இப்படியெல்லாம் இந்த கடலை விழித்து சொல்லி, அத்தகைய கடலே நீதான் எனக்கு பெருந்துணை, நீங்கள் தான் எனக்கு பேரின்பம் என சொல்லுகிற இந்த பகுதி இருக்கிறதே எவ்வளவு நுட்பமான பகுதி. அதை போலவே அந்த செவ்வியல் காலத்து சொற்கட்டமைப்பு இதில் நிறைய இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் அப்படிங்கிறது பிற்கால தமிழ், நுங்கள் இன்பம் பெருந்துணை என சொல்லுகிற போது இதெல்லாம் அந்த செவ்வியல் கால மொழி இமையா வெளிங்கிறப்ப நரைவெளி ஆயிரம் என சொல்லுகிற போது இப்படி இந்த கல்லாடம் இருக்கிறதே உவமைகளுடைய கொள்கலன், உருவகங்களினுடைய கிடங்கு. இந்த உருவக கிடங்காகிய இந்த கல்லாடத்தை கற்பது என்பது ஒரு பாடலை படிப்பதற்கு ஒரு 20 முறை படிக்கணும். உருவகம் எப்படி இருக்கிறது, சொல்நடை எப்படி இருக்கிறது, அதில் எப்படி செவ்வியல் தாக்கம் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த காமமிக்க கழிப்படர் கல்வி என்கிற அந்த செவ்வியல் அந்த ஒவ்வொரு தலைப்புமே அப்படியே அந்த செவ்வியல் சார் இலக்கியம்னு இதை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் காலப்போக்கில் செவ்வியல் இலக்கியமாக சேர்த்துவிட வேண்டும். அத்தகைய சிறப்பு இந்த கல்லாடத்துக்கு இருக்கிறது. இது ஒரு சைவ இலக்கியம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.